ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைன்னா டக்குன்னு தேங்காய் மட்டும் இருந்துச்சுன்னா சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனல்லேயே நிறைய வெரைட்டி குழம்பு வகையெல்லாம் இருக்குது. அதையும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தேங்காய், புளி, வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் டக்குன்னு குழம்பு செய்யணும், டெய்லி என்னடா குழம்பு வைக்கிறன்றப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கொஞ்சம் தரடு அரைச்சதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வைங்க. இப்போ இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு நுர கட்டி கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லே குழம்பு ரெசிபிஸ் எல்லாம் இருக்குது, அதை போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தாளிக்கலாம். இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு நல்லா பொரியட்டும். வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா. இப்போ முதல்ல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வத்தல் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. நல்லா வதக்கி விடலாம். நல்ல வாசனை வரும் பாருங்கள். நல்லா பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது. குழம்பும் பாருங்கள், இந்த ஒரு கொதியிலேயே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேச்சுலராக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்காய் மட்டும் இருந்தால் போதும். சிம்பிளான வெறும் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே தாளித்து ஊற்றிடலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. குழம்பு பாருங்கள், கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெறுங்கறின்னு சொல்லுவாங்க, மோர் குழம்பு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 இதுவும் சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்னு இருக்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி. ஓகே, பாய்.